ஆனால் வரவங்க தூண்டி போயிட்டு வராங்க. தூண்டி மட்டும்தான், இந்த வலை கிடையாது. தூண்டி நேற்று சாயங்காலம் போயிட்டு இன்னைக்கு காலையில் வராங்க. நைட்டு ஃபுல்லாக கடலில் தான் தங்குவாங்க. கடலில் தங்கினாலே காற்று மழை எல்லாமே அங்கே தான். இங்கே கரையை வந்த பிறகு தான் தெரியும், மீன் விற்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. இப்போ காற்று ஜாஸ்தியாக இருக்கிற நாள் இது நல்லது. காற்றுனா ரொம்ப ஓவரான ஜாஸ்தியாக நிற்கும் காற்று. அப்படி இருந்தாலும் தொழில் பார்க்கத்தான் செய்யணும். என்சிஏ நம்ம வயிற்றுப்பாட்டம் பார்க்கணும்ல, இந்த மாதிரி ஒரு இது இந்த நாளில் வந்து அப்படி நடக்கும். இதே டிசம்பர் மாதம் சொன்னால் வாடகை கேட்குவாங்க, சோளக்காற்று. இங்கேருந்து பார்க்கும்போது காற்று தெரியாது, உள்ளே போனால் தான் காற்று. இதுதான் அந்த பாறை தாண்டணும் இல்லை காற்று நிற்கிறது. இங்கே உள்ள தொழிலாக தான் இதுவும். அந்த டிசம்பர் மாதம் எழும்போது அந்த கூட்டி தொழில் தான் ஃபுல்லாக போகும், வலை தொழில் போகாது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர மீன். இங்கே வர்றது ஐஸில் வச்சுக்க கிடையாது, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் வரும் இங்கே மீன். ஐஸில் வச்சது வராது. ஐஸில் வச்சு பார்த்தீங்கன்னா சில பாறை குட்டி தான் அந்த நைட்டு போயிட்டு வராங்க. நைட்டு வந்தாங்கன்னா விற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு பார் அரை பார் அப்படியே ஐஸ் எடுத்து வைப்பாங்க. மற்றபடி யாரும் ஐஸு மேக்ஸிமம் கொண்டு இது பண்ணி வைக்கிற மீன் கிடையாது. இங்கே தான் இப்போ பார்த்தீங்களா அந்த மீன்லாம் எவ்வளோ துடிப்பாக இருந்தது, உயிரோடு இருந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே வரவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். நீங்கள் உங்கள் ஏரியாவிலேருந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே வந்து 500 ரூபாய் வாங்க. இப்போ நார்வில் வந்து நிறைய மக்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நார்வில் இல்லை, திண்டுக்கல்லேருந்து வந்த மக்களே இங்கே வந்து வாங்கிட்டு இப்போ அந்த தரும்புகளில் வச்சு கொண்டு போகிறாங்க. மீன் வாங்கல ₹1000 கேள்வி, ₹1000 ₹900 கேள்வி. பாரம் பாரம் பாரு ₹900 கேள்வி, 900 ₹900
₹900 கேள்வி 950 ₹1000 1050 1050 மூவாயிரம் விலை இந்த டைமில் வந்தானே விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இந்த மார்க்கெட்டில் வாங்குறது விலை குறவாக இருக்குது. இங்கே மொத்த வியாபாரி இல்லை, அதனால கொஞ்சம் குறவாக கிடைக்கும். இங்கேருந்து எடுத்து அவங்க வந்து இங்கே எடுத்து அவங்க அங்கே வந்து விற்பாங்க. இப்போ இங்கே 900 எடுத்து போகிறாங்கன்னு நினைக்கி அங்கே வந்து அவங்களுக்கு 1100 போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு கட்டுப்படும். சம்பளம் கிடைக்கணுங்களா? ஆமாம், அவங்களுக்கு அப்படி கிடைக்கும். இது இந்த தொழில்னு சொல்லுவாங்கல்ல, சிறு தொழில். இது அந்த மாதிரி 600 1200 1200 1200 1200 1200 1200 1200 தாழ வரைங்கிறது மோரல். இது வாய் கருவாட்டுக்கு 1500 இந்த மீன் அதே எடுத்து 1500 இது ஒரு வட்டம் வந்து 1300 1500 கொடுக்குறாங்க. 1500 சாலை இறங்கினாக்கி 4000 1500 இந்த மீன் விலை வந்து கம்மியாக தான் போகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை. வியாபாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடையில் வியாபாரி வந்து குறைய வந்தீங்க, நாளைக்கு கூடுதலாக வருவாங்க. நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு வந்து கூடுதலாக பார்க்கலாம். தொள்ளாயிரம் ஆமான்னு சொன்னீங்க. 40 50 60 1000 10 1010 20 30 40 50 1050 1050 1110 10 110 1110 1110 20 30 30 1130 1130 இது பாறை குட்டிங்கள். இது கொஞ்சம் மால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மீன் கிடைக்கிற வரையில் வந்து அந்த மீன் கிடைக்காது. அதுக்கு வந்து சின்னதாக இருக்குது கண்ணி. இது அதே போல் இந்த வரையில் வந்து அந்த மீன் ரொம்ப கிடைக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வலை. 900 800 கேள்வி 800 கேள்வி 800 10 20 50 60 800 ஆகுங்க இருக்காங்க. 860 ஒரு சவுண்டு கேட்குதா? 860 60 870 900 ரூபா 900 இருந்தா இல்லையா? 10 20 920 920 எடுங்க. என்ன அதே சைஸ் சரி 800
800 800 10 810 810 20 30 40 50 60 70 80 90 890 കഴിയുണ്ടോ 890 രണ്ടാമത് 550 600 1600 650 1650 700 750 1750 1750 1750 மேலடா 1750 500 கேள்வி 500 கேள்வி 80 300 600 600 ரூபா 600 610 ரூபா 610 610 நாமளே ஏனாமே 600 ஒரு 4 மினிட் 610 610 610 20 620 620 30 40 50 650 650 60 70 80 680 90 690 690 690 700 700 1350 400 1400 70 80 90 1090 விட முடியாது 90 590 600 600 10 610 கேக்குதான் ஜீவா 610 கேக்குதான் சட்டமா 610 610 என்ன கேளுடா 610 இடமா ஓடா 1000 800 850 வடல முட்டாய் 850 900 50 950 950 வெறும் 1000 50 100 150 200 250 300 350 400 450 1450 1000 அப்படி சொல்லுங்க தினேஷ் 1450 450 திருகண்டா திருகண்டா பிரான்ச் ஒரு மீன் பிரான்ச் 1400 800 இஸ்திரி தோல் இஸ்திரி தோல் பாருங்க 800 எவ்வளவு கூறணும் 2250 இஸ்திரி தோல் இஸ்திரி தோல் 2250 800 எவ்வளவு வரும் 600 650 650 700 நீ எழுந்தாங்கட்டு 700 கேளுங்க 700 750 750 800 850 950 வேற 600 எல்லாத்துக்கும் போகுது வேற 600 பாருங்க மீனை பாருங்க 600 வேற 600 500 அங்கே கேட்டது 550 600 650 650 என்ன கேளுடா
650 கேள்வி எடுங்க. இது கடமை வைக்க பிறகு 950 950 ரூபா 950 1000 ரூபா 50 1050 1050 ரூபா 1250 ரூபா 2050 ரூபா 2000 100 2000 200 200 300 1200 ரூபா 2300 1200 400 50 2400 1200 ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பேட்டாஞ்சல்றது உண்டு. இந்த பேட்டாஞ்சல்றது போட்டுகளுக்கு உண்டு. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. இப்போ 20 பேர் 25 பேர் போகிறாங்க ஒரு போட்டுக்கு. 20 பேர் போகிறாங்கன்னா 20,000 ரூபா ஆச்சா பேட்டா. அதே போட்டுக்கு அதே மாதிரி எடுப்பாங்க. 40,000 ரூபா அதுலேயே வருது செலவு. டீசல் செலவு. இனி ஐஸு நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடும் பார்க்கணும். ஏன்னா காலையில் போனால் காலையில் டிஃபனு, மத்தியானம் சோறு சாப்பிட்றோம். ரெண்டாவது நைட்டு ஒரு நாளைக்கு அங்கே சாப்பிட மாட்டோம். கரையை வந்து இங்கே வந்து டீ பார்ட்டி வைக்கிற மாதிரி அந்த பேக்கரி சாதனங்க ஏதாவது அந்த மாதிரி ஒரு இதில் தான் போட்டுகளுக்கு அது எல்லாருக்கும் தொழில் நடக்காது. நிறைய போட்டுகள் வந்து தொழில் இல்லாமல் தான் இருக்குது. இப்போவும் கொஞ்சம் போட்டுகளில் தான் தொழில் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து போட்டு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு 400 போட்டுக்கிட்ட கிடக்குன்னா தொழில் போகிறது 250 போட்டு 275 போட்டு கூடி போனோம். ஏன்னா ஆள் இல்லாமையும் போட்டு கிடக்குது, தொழில் இல்லாமையும் போட்டுகள் கரையை கிடக்குது. அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு நட்டம் தான். அதனால தான் இந்த சிறு தொழில் போகிறவங்க வலை போகிறாங்க இல்லையா, இவங்க வந்து டெய்லி 1000 ரூபா 1500 ரூபா 2000 ரூபா இப்படி கிடைச்சா தான் உங்களுக்கு இதாகும். இன்னைக்கு விற்றது இந்த பார்த்தீங்களா ஒரு இதில் வந்து விற்றது வந்து 1500 ரூபா தான் தெரியாங்க. 4 பேர் போனால் அன்றைக்கி டீசல் போய் எவ்வளோ மிச்சம் வரும். இது வந்து பெட்ரோல் போனால் மிச்சம் எவ்வளோ வரும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதை வச்சு தான் போட்டுக்கு போகிறது. அந்த 2.5 மாதம் போட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இது மட்டு தொழில் மீனும் இந்த தொழில் போகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ 1100 ரூபாய்க்கு போகிற மீன் அன்றைக்கி 400 ரூபாய் தான் போகும். 950 1000 ரூபா 50 1050 1050 1050 100 150 1150 1150 1150 1150 புதிப்பு பஞ்சு போல தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீன் தான். இது எப்பவும் கிடைக்காது. இந்த நாளில் தான் இது கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. பால் இல்லாதவங்களுக்கு பால், தாய்மார்களுக்கு மீன் தான் இது. முள்ளு குத்துமே அதெல்லாம் பார்க்காண்டா பஞ்சு போல தான் இருக்குது. முள்ளு நல்ல மீன் சும்மா சாப்பிடும். பார்த்தீங்களா இவ்வளோ மீன் 1000 ரூபா. இந்த மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா இவ்வளோ மீன் 2000 ரூபா. இதில் ஒரு சல்ல மீன் இருக்குது. 2 பிடிப்பு வச்சாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் சல்ல மீன் சொல்லுவோம். பிடிப்புன்னு சொல்லுவோம், சல்ல மீன். இது 2 வச்சாங்கன்னா அன்றைக்கி அவங்க வந்து 300 ரூபா கேட்பாங்க. இது இவ்வளோ மீன் 1000 ரூபா தான் போகும். 2 மீன் நீங்கள் 300 ரூபா விட்டு வாங்குவீங்க. ஒரு 100 மீன்கிட்ட இருக்குது. அப்போ எவ்வளோ போகும் நீங்களே கணக்கு பண்ணுங்க. 800 ரூபா 800 ரூபா 800 800 700 700 ரூபா 700 700 ரூபா 750 750 800 800 ரூபா 800 850 850 ரூபா 900 900 ரூபா 900 900 ரூபா 900 950 950 950 950 ரூபா 950 மேலே ஓடியா 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 கேளுங்க கேளுங்க. 700 ரூபா 700 ரூபா 700 700 700 ரூபா 700 700 ரூபா 50 750 750 800 800 ரூபா 800 800 ரூபா 850 850 ரூபா 850 பைசா கொண்டு பைசா கொண்டு ரூபா
இந்த மீன்கள்லாம் நீங்கள் திங்கன்னா அதாவது சொல்லுவாங்க டாக்டர் மாட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எந்தெந்த மீன் சத்துள்ள மீன் எதுவும். இந்த விலை மீன்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது, எந்த நோயும் இல்லை, மூளைக்கு போகிற நரம்புக்கு கூட ரத்த சுத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாலை மீன், நெத்தலி மீன் இது எல்லாமே உங்கள் உடம்புல போடுற எந்த நோயும் வராது. இந்த மீன்கள் கடல் மீன்களில் வந்து நிறைய மீன்களில் நோய் வரும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்க. நிறைய தாய்மார்களுக்கு பால் விடுறதுக்குள்ள மீன்லாம் நிறைய மீன் வந்துகிட்டு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் உள்ள ஏரியானால உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு சில மீன் தான் வரும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகை மீன் இங்கே வரும். இங்கே இந்த டைமில் வந்தது ஜனவரி, டிசம்பர், நவம்பர், டிசம்பர், இங்கே வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்துல இருந்து இந்த தொழில் தொடங்காயிடும். அப்போ வந்து காற்று கொஞ்சம் கம்மியாகும். அந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இஷ்டம் போல மீன்கள் நீங்கள் பார்த்து நீங்களே வீடியோ எடுத்து போடலாம். 300 850 எங்க போனா இன்னும் வரையில 200 4 குட்டை இருக்கு. 150 ரசாயனம் கடல கலந்து நீ பேப்பர்ல போட்டுடுங்க. 150 விட 300 170 ரூபாய் 250 எல்லா இடம் குடுக்குறீங்க. சாக்கு எப்பச்சா வாரேன். അവിടെ 700 രൂപ കേൾവി 700 രൂപ കേൾവി 700 50 750 750 രൂപ 750 താൻസില 750 750 രൂപ 750 രൂപ 750 കാറ 750 രൂപ 750 750 800 ரூபா 800 ரூபா 800 ரூபா 1000 எடுக்கப்பட்டாரா என்ன கேளு 1000 ரூபா கேள்வி 1000 ரூபா கேள்வி 1000 ரூபா கேள்வி 50 1050 ரூபா 100 1150 1150 ரூபா 1150 200 1200 ரூபா 1200 50 1250 300 1300 ரூபா 1300 50 1350 ரூபா 400 1400 ரூபா 1400 1400 ரூபா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கருவாட்டுக்கு நல்ல டேஸ்ட் தான், உங்களுக்கு இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மீன் என்னெல்லாம் கிடக்கலாம் இதெல்லாம் வந்து தாய்மார்களுக்கு பால் விடுற மீன் தான். இந்த ஒரு வாக்காரில் மீன் காரில் இந்த மீன்லாம் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே வேண்டிய மீன் தாய்மார்களுக்கு இங்கே வேண்டிய மீன். கடலில் அது என்ன பூச்சி இல்லை, அது வந்து நாங்கள் தோட்டாஞ்சிருக்கோம். அது வருஷம் 365 நாள் ருசியாக இருக்கிற ஒரே ஒரு மீன் தான் அது. அந்த மீன் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வந்து ருசி மாறும். ஆனால் அந்த மீனுக்கு ருசி அப்படியே தான் இருக்குது. என்னைக்கு எடுத்துட்டாலும் சரி ருசி அதே ருசி தான். ஆனால் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மீன்கள். நாங்கள் என்ன அப்படி கிடையாது, எங்களுக்கு தின்னு பழக்கப்பட்டதுனால நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் திங்காதனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியாது. என்ன தம்பி வச்சுக்க மீனில் எந்த மீன் வச்சுக்க இதெல்லாம் வந்து பால் விடுற மீன். இதெல்லாம் பாறைக்குட்டின்னு சொல்கிறது. பால் தாய்மார்கள் பால் நீங்கள் எடுத்து போடுங்க. ஏன்னா நிறைய தாய்மார்களுக்கு பால் தான் இன்றைக்கி குப்பி பால் கொடுக்குறாங்க. நீங்களே பார்த்துக்கணும், நிறைய தாய்மார்களுக்கு பால் குப்பி பால் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் கொடுத்தா தானே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பதமாக இருக்கும். முன்னால் உள்ள தாய்மார்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நீங்களும் முன்னால் உள்ள ஆள் தானே, உங்களுக்கே தெரியும் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, எத்தனை வயசு வரைக்கும் அவங்களுக்கு பால் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு குழந்தைய பால் கொடுத்ததுனால கொடுக்குற மாட்டாங்க, எல்லாம் குப்பி பால். அதுதான் நடக்குது. கொடுக்க சொல்லுங்க, இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க.
மீன் நல்லா சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புல எந்த கடல் மீனில் எந்த ஒரு கேடுமே கிடையாது. எந்த மீன் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த கேடுமே கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஓடா 300 எவ்வளோ மீன் கிடையாது. சார்ஜி திலோட்டாங்க எடுக்கா திலோட்டாங்க விடு. பேர் வேற ஒன்றும் கிடையாது. இது முடிஞ்சு மட்டும் முடிஞ்சாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. தோட்டா இருக்கட்டுமே தோட்டம் ஒன்று கொடு. வேற பூலையில ஒன்றும் இல்லைல்ல அவனை தோட்டம் இந்த காரில் 300 ரூபா. நீ எப்படி அடி அவிச்சு 300 தான். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். முன்னூற்றி 10, 20, 30, 40, 340, 50, 60, 400 ரூபா. 400 ஒரு 400 ரூபாய்க்கு இப்போ உள்ளது 300 ரூபா 250 ஒரு ஆள் கியா காடி 250 ரூபாய்க்கு 250 ரூபா. நாலு பணத்தோட தான் 300 ரூபா.